உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில் முத்து சில்கர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. புதுச்சேரியில் நிதி பற்றாக்குறையை போக்க 2066 கோடி ரூபாய் கடன் வாங்க அனுமதி பெறப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட்டில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 15வது சட்டப்பேரவையின் 5வது கூட்டத்தொடர் கடந்த ஜூலை 31ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. இதனையடுத்து 2024-2025 ஆண்டிற்கான 12,700 கோடி ரூபாய்க்கான நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி பேரவையில் தாக்கல் செய்தார். அதில் உள்நாட்டு நிதி வருவாயாக 6,914 கோடியாகவும் மத்திய அரசின் கொடை 3,268 கோடி ரூபாயும் நிதி பற்றாக்குறையை போக்க 2,066 கோடி ரூபாய் கடன் வாங்கவும் அனுமதிக்கப்பட்டுள்ளது எனவும், புதுச்சேரி அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து இளநிலை கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய் 3 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் என்றும், 500 கோடி ரூபாய் செலவில் மின்துறை நவீனமயமாக்கப்படும் என்றும், 5.91 கோடி ரூபாய் செலவில் போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவை வலுப்படுத்த உள்ளதாகவும், மத்திய அரசின் நிதி உதவியுடன் காவல், சிறை, நீதிமன்றம் மற்றும் தடயவியல் துறைகளிடையே தகவல் பரிமாற்றம் மற்றும் விரைவாக மேற்கொள்ள உள்ள ICJS 2.0 ஆக தரம் உயர்த்தப்படும் என்றும், நபார்டு வங்கி உதவியுடன் கடல் அரிப்பை தடுக்க பிள்ளைச்சாவடி முதல் கணபதி செட்டிக்குளம் வரை கடலோர பகுதியில் இடைக்கால தடுப்புகள் அமைக்கப்படும், சங்கராபரணி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை அமைக்க ஒப்பந்த புள்ளி கோரப்படும் என்று தெரிவித்தும் முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளார். புதுச்சேரியில் அரசு பள்ளிகளுக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி சனிக்கிழமை விடுமுறை அளித்து பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி கல்வித்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை அரசு பள்ளிகளில் தொடர்ந்து அளிக்கப்பட்ட விடுமுறையின் காரணமாக அந்த விடுமுறைகளை சமன் செய்யும் விதமாக அடுத்து வரும் 14 சனிக்கிழமைகளில் பள்ளிகள் இயங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கடந்த ஏப்ரல் 18ஆம் தேதி நடைபெற்ற மக்களவைத் தேர்தல் பணிகளில் ஈடுபட்ட ஆசிரியர்களுக்கு ஒருநாள் விடுப்பு அளிக்கும் விதமாக ஆகஸ்ட் 3ஆம் தேதி சனிக்கிழமை பள்ளிகள் இயங்காது என்று தெரிவித்துள்ளது. மேலும் இந்த விடுமுறைக்கான இழப்பீட்டு வேலை நாள் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. கூடுதலாக தேர்தல் பணிகளை செய்த ஆசிரியர்களுக்கு ஒருநாள் இழப்பீட்டுத் தொகை உண்டு என்றும், இந்த 2024-25 கல்வியாண்டில் எந்த வேலை நாட்களிலும் இந்த இழப்பீட்டுத் தொகையை பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த ஜூலை 17ஆம் தேதி வெளியிட்ட இழப்பீட்டு சனிக்கிழமை வேலை நாட்கள் சுற்றறிக்கை UTயில் உள்ள அரசு பள்ளிகளில் செயல்படும் முன்கூட்டிய வகுப்புகளுக்கு பொருந்தாது என்றும் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்துள்ளது எதிர்பார்ப்புகள் இல்லாத மக்களை ஏமாற்றும் பட்ஜெட் என்று சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரில் நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி 2024-2025 நிதியாண்டிற்கு 12,700 கோடி ரூபாயில் பட்ஜெட்டை பேரவையில் தாக்கல் செய்தார். பட்ஜெட் கூட்டத்திற்கு பின்னர் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர், புதுச்சேரியில் நீண்ட இழுபறிக்கு பின்னர் நிர்பந்தத்தின் காரணமாக முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளார். அதில் சில அறிவிப்புகளையும் தந்துள்ளார். புதுச்சேரி ஒன்றிய அரசின் சிறப்பு நிதி எதுவும் கிடைக்கவில்லை என்றும், பாஜக அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர் ரங்கசாமி நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை, பங்கேற்றிருந்தால் கூடுதல் நிதி பெற்றிருக்கலாம் என்பது போல தெரிவிக்கிறார்கள். நீண்ட கால திட்டங்கள் ஏதும் இந்த பட்ஜெட்டில் இல்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். குறிப்பாக தொழில் வளர்ச்சிக்கு எந்த ஒரு அறிவிப்பும் குறிப்பிடப்படவில்லை. அதோடு மின்துறை தனியார் மயமாக்கும் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ள நிலையில் 500 கோடி ரூபாயில் மின்துறை நவீனப்படுத்தப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். எந்த அடிப்படையில் நவீனப்படுத்தப்படும் என்ற திட்டமிடல் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். துறைமுகத்தை தூர்வாரி இருந்தால் சரக்கு கப்பல்களை கையாண்டு வருவாய் ஈட்டியிருக்கலாம். ஆனால் அதற்கான திட்டமிடல் எதுவும் இல்லை என்றும் தெரிவித்த அவர், பொது விநியோக திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் ரேஷன் கடையில் திறந்து அரிசி உள்ளிட்ட பொருட்கள் போடப் போகிறார்களா, இல்லை வேறு ஏதேனும் திட்டம் வைத்துள்ளார்களா என்பது தெரிவாக ரேஷன் கடையில் திறந்து அரிசி உள்ளிட்ட பொருட்கள் போடப் போகிறார்களா அல்லது வேறு ஏதேனும் திட்டம் வைத்துள்ளார்களா என்பதும் தெளிவாக கூறப்படவில்லை. போக்குவரத்து நெரிசலை தீர்ப்பதற்கும் புதிய மேம்பாலங்கள், புறவழி சாலைகள் என எந்த தொலைநோக்கு திட்டங்களும் இல்லை. இதனால் உள்ளூர் வெளியூர் மக்கள் கடுமையான போக்குவரத்து பாதிப்பை
இதனால் உள்ளூர் மற்றும் வெளியூர் மக்கள் கடுமையான போக்குவரத்து நெரிசலை சந்திக்கின்றனர். முதலமைச்சர் ரங்கசாமி நிர்பந்தத்தின் பேரிலேயே இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளார் என்று குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்க வேண்டிய பட்ஜெட் எதிர்பார்ப்பு ஏதும் இல்லாமல் மக்களை ஏமாற்றும் பட்ஜெட்டாகவே அமைந்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். பேட்டியின் போது சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், அனிபால் கெனடி, சம்பத், நாகதியாகராஜன், செந்தில்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். நிறைய முதலமைச்சர் சில அறிவிப்புகளை கொடுத்துருக்காரு. ஆனால் எவ்வளோ நம்மளுடைய நிதி இப்போ இருக்குதுன்றத சொல்லிட்டாங்க. புதிதாக மத்திய அரசுலேருந்து எந்த சிறப்பு நிதியும் உங்களுக்கு கிடைக்கல. நிதியை கொடுத்துற முதலமைச்சர் கலந்தா கட்சியர்கின்ற ஒரு கருத்தை பிஜேபி உறுப்பினர்லாம் சொல்லிட்டு போயிடுறாங்க. அவர் கோபத்தில் பணம் கிடைக்கல, அதனால் சரியான பட்ஜெட் அவரால் கொடுக்க முடியாதுன்னு. இருந்தாலும் பட்ஜெட்டு போடணுன்றதுக்கோசம் இந்த பட்ஜெட்டை போட்டிருக்காங்க. புதுச்சேரி மக்களுடைய நீண்ட கால எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இதில் சொல்லப்படலை. குறிப்பாக இன்றைக்கி பாண்டிச்சேரியில் தொழில் வளர்ச்சி முக்கியமாக குறைஞ்சி போயிடுது. தொழில் வளர்ச்சிக்கான சிறப்பு திட்டம் ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, எதுவும் இல்லை அதில். இதே போல் மின்துறை தனியாருக்கு மயமாக்கப்படுற சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கி புதுச்சேரியில் தொடர்ந்து மின்துறையில் தேவையில்லாத இந்த சட்டமன்றத்தில் விவாதிக்கப்படாத புதுச்சேரியில் அதிகரித்து வரும் இருசக்கர வாகனம் தொடர்பான திருட்டு சம்பவங்களை தடுக்க காவல்துறையினர் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி நகரில் சமீப காலமாக நள்ளிரவு வேளைகளில் மர்ம ஆசாமிகள் கையில் ஆயுதங்களுடன் இருசக்கர வாகனங்களை திருடுவது, கார், மோட்டார் சைக்கிள்களில் இருந்து பேட்டரிகளை திருடி செல்வது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. இது தொடர்பாக புகார்களும் காவல்துறையினருக்கு குவிந்து வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி சாரம் கொசப்பாளையம் பிள்ளையார் கோவில் தெருவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் இருசக்கர வாகனங்களில் வாலிபர் ஒருவர் பெட்ரோல் திருடி செல்கிறார். இந்த காட்சி அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. தற்போது இந்த சிசிடிவி காட்சிகள் வைரலாகி வருகிறது. எனவே திருட்டு சம்பவங்களை தடுக்க புதுச்சேரியில் நள்ளிரவு வேளைகளில் காவல்துறையினர் ரோந்து செல்வதை தீவிரப்படுத்த வேண்டும். அதேபோல் காவல்துறையினர் ரோந்து செல்கிறார்களா என்பதை உயர் அதிகாரிகளும் அவ்வப்போது திடீர் ஆய்வு நடத்த வேண்டும் எனவும் பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர். புதுச்சேரியில் கோவில் சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதை அறநிலையத்துறை ஆணையர் வேடிக்கை பார்த்துக் கொண்டுள்ளதாக சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கடுமையாக சாடியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்ற பின்னர் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் புதுச்சேரியில் உள்ள அங்காளம்மன் கோவில், பெருமாள் கோவில், ஈஸ்வரன் கோவில், மணக்குள விநாயகர் கோவில் மற்றும் சித்தி விநாயகர் கோவில் உள்ளிட்ட புதுச்சேரியின் பல்வேறு கோவில்களின் சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாகவும், அப்படி ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள கோவில் சொத்துக்கள் மனைப்பிரிவுகளாக மாற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த ஆக்கிரமிப்புகள் குறித்து இந்து அறநிலையத்துறை ஆணையருக்கு தகவல் தெரிவித்தும் அவர் அது குறித்து எந்தவொரு நடவடிக்கையும் மேற்கொள்ளாததோடு கைகட்டி வேடிக்கை பார்ப்பதாகவும் குற்றம் சாட்டினார். எனவே கோவில் சொத்துக்களை ஆக்கிரமித்து உள்ளவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ள அவர் அரசு அலுவலகங்களில் கோவில் சொத்துக்களின் பட்டியலை பெயர் பலகைகளாக வைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ஓபிசி பொதுப்பட்டியலில் வைத்திருக்கின்றார்கள். அவரை பிற்படுத்த பட்டியலில் சேர்த்தால் அவர்களுக்கு கல்வியிலும் உயர்கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் முன்னுரிமை கிடைக்கும் என்ற விதத்திலே அதிலும் ஒரு கோரிக்கை வைத்திருக்கின்றோம். இப்படி பல இந்த கோயில் மட்டும் அங்காளம்மன் கோயில் மட்டுமல்லாமல் நம்முடைய பெருமாள் கோயில் சொத்து, ஈஸ்வரன் கோயில் சொத்து, மணக்குள விநாயகர் சொத்துகள் பல்வேறு. புதுச்சேரி நகராட்சியில் பணி வழங்குவதில் காலதாமதம் ஏற்படுவதை கண்டித்து வாரிசுதாரர்கள் நல சங்கத்தினர் சட்டசபையை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நகராட்சி மற்றும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்கள் பணிபுரிந்து பணியின் போது இறந்து போன மற்றும் மருத்துவ ஓய்வு பெற்ற ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும். மேலும் கடந்த சுமார் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக வேலை கிடைக்காமல் இருக்கும் வாரிசுதாரர்களுக்கு சீனியாரிட்டி அடிப்படையில் ஒருமுறை தளர்வு அளித்து பணி வழங்கிட வேண்டும். புதுச்சேரி மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர் வாரிசுதாரர்கள் நல சங்கத்தினர் தங்களது குடும்பத்தினருடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக புதுச்சேரி அண்ணா சிலை அருகே பேரணியாக புறப்பட்டு சென்ற போராட்டக்காரர்கள் அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக சென்று சட்டசபையை முற்றுகையிட சென்றனர். அவர்களை ஜென்மராகினி மாதா ஆலயம் அருகே காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். புதுச்சேரி நகராட்சி நலசங்க தலைவர் சத்ரியன், செயலாளர் பிரபு, ஒருங்கிணைப்பாளர் டேவிட் சத்யன் உள்ளிட்ட நலசங்கத்தினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர்.
புதுச்சேரி நகராட்சியில் பணி வழங்குவதில் காலதாமதம் ஏற்படுவதை கண்டித்து வாரிசுதாரர்கள் நல சங்கத்தினர் சட்டசபையை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நகராட்சி மற்றும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்கள் பணிபுரிந்து பணியின் போது இறந்து போன மற்றும் மருத்துவ ஓய்வு பெற்ற ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும். மேலும் கடந்த சுமார் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக வேலை கிடைக்காமல் இருக்கும் வாரிசுதாரர்களுக்கு சீனியாரிட்டி அடிப்படையில் ஒருமுறை தளர்வு அளித்து பணி வழங்கிட வேண்டும். புதுச்சேரி மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர் வாரிசுதாரர்கள் நல சங்கத்தினர் தங்களது குடும்பத்தினருடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக புதுச்சேரி அண்ணா சிலை அருகே பேரணியாக புறப்பட்டு சென்ற போராட்டக்காரர்கள் அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக சென்று சட்டசபையை முற்றுகையிட சென்றனர். அவர்களை ஜென்மராகினி மாதா ஆலயம் அருகே காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். புதுச்சேரி நகராட்சி நலசங்க தலைவர் சத்ரியன், செயலாளர் பிரபு, ஒருங்கிணைப்பாளர் டேவிட் சத்யன் உள்ளிட்ட நலசங்கத்தினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.